அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னரியர்ஸ் வழங்கும் தவளா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை ரிக்ஷா கார்டன் சிவகங்கை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால திருமணம் ஆன பின்னால் நான் குழந்தை பெறதை தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படின்னு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஓவர் தி இயர்ஸில் என்ன ஆச்சுன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அதில் ஒரு கட்டத்துக்கு பின்னால் திருமணம் ஆன பின்னால் ஒரு 5 வருஷம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது, நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக பேசி கணவனும் மனைவி முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணுறாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜஸ்ட் ரீசன்ஸாக இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தை பெறுவதை, திருமணத்துக்கு பின் குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம், இல்லை என்ன ஆனாலும் சரி தள்ளி போடக்கூடாது என்று சொல்கிறவர்கள் ஒரு பக்கம். டு ஸ்டார்ட் வித் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு தொடங்கிடலாம். இந்த ரீசன்ஸ்னால நான் குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம்னு நினைக்கிறேன், இது ரொம்ப நியாயமான காரணம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, மென்டலி நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம மென்டலி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ஹஸ்பண்டாகவும் இருக்கட்டும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அந்த கப்பல் எப்போ மென்டலி அதுக்கு நான் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போ ரெடி. ஏன்னா நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா, ஒரு தூக்கம் போகும், நம்மளோட ரெகுலர் லைஃப்லேருந்து நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லைஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வரும்போது தான் நான் குழந்தை பிளான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே சார், மேரேஜுங்கிறதே மெச்சூரிட்டி ஆனால் தான் மேரேஜே பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், இதை எதுக்கு இப்போவேலேருந்து போட்டு யோசிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் கல்யாணம் ஆனால் உடனே அடுத்தடுத்து நடக்க வேண்டியதை பார்த்துட்டிங்கன்னா, நாங்களாம் அதுக்கு தானே இருக்கோம். இன்லாஸ் அவங்க பேரண்ட் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்க மாட்டோன்ட்டு இவங்களா ஏன் டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக உங்கள் மாமியார் தானே அவங்க? ஆமாம்மா, என் மாமியார் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகுறதுன்னு வரது ஒரு மெச்சூரிட்டி தான், அடுத்து குழந்தை பத்துக்கிட்டா இன்னொரு மெச்சூரிட்டி வந்துடும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்க முதல்ல மெச்சூர்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே நானும் என் ஹஸ்பண்டுமே இன்னொரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 8 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. எங்கே போனாலுமே அடுத்து உனக்கு தான். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரொம்ப காண்டாக இருக்கும் அதை கேட்கறதுக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் தள்ளி போடுறா நினைக்கிறீங்க குழந்தைய? அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு 1 year ஆகுது எனக்கு டைம் வேணும் கண்டிப்பாக. சார், நான் என்ன சொல்ல, இயற்கையை தடுக்காதீங்கன்ற. இயற்கையை தடுக்கிறதுனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதோட ரிசல்ட்டு தான் ஸ்ட்ரீட் ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்ல, அது மாட்டுக்கு வரட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இயற்கையாக அது வர்றது ஏன் போஸ்ட்பான் பண்ணுறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அதோட ரிசல்ட் தெரியல. ஸ்ட்ரீட் இப்போ பாருங்கள், இன்ஃபர்டிலிட்டி சென்டர் தான் நிறையா இருக்குது. இப்போ சிலர் 5 வருஷம் 6 வருஷம் சொல்கிற மாதிரி சொல்லலை. உங்கள் மரபா 2 வருஷம் தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ 2 வருஷம் தள்ளி போடுங்க, உங்களுக்கு ஓகேவா? அது சார், அது அவங்களோட பர்சனல் இது, அதில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஓகே தான். ஆமாம், எனக்கு ஓகே. இப்போ 2 வருஷங்கிறது 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? இல்லை சார், 5 yearsலாம் ரொம்ப இது இல்லை சார். எல்லாம் ஆல்ரெடி இவங்க 25ல் இருக்காங்க. இன்னும் ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு ஒத்துழைக்காதே சார். லேபர் அந்த டெலிவரியில் எவ்வளோ ப்ராப்ளம். அவள் பயமுறுத்துறான்னு சொல்ல, நான் ஃபேக்டை சொல்கிறேன். ஓகே, ஸோ 2 வருஷம்னா ஓகே, 5 வருஷம் நாட் ஓகே. ஓகே வேற. இதில் மாமியார் மருமகளை யாரெல்லாம் கை தூக்குங்க. மாமியார் என் மருமக தான் 1 கீழே 2 இங்கேயா? ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க, கீழே கொடுங்க. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? நீங்கள் ஏன் குழந்தை பருவ தள்ளி போடணும்னு நினைக்கிறீங்க? 2 years ஆக போகுது. இப்போது நான் நார்மலாக ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் சார் இது. ஓகே, எத்தனை ஆண்டுகள் தள்ளி போடலாம் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 2 years. இப்போ காரணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2 years ஆக போகுது. 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் 2 வருஷம், மொத்தம் 4 வருஷம். 4 வருஷம் தள்ளி போடுறாங்களா? ஓகே தானே? இப்பயே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஏன் இப்போ சின்ன மருமக விசேஷம் இல்லையான்னு. நாங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கல. இன்னும் 2 yearsன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறவங்க 4 விதமாக பேச தான் செய்வாங்க. மெயினாக அவங்க அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க இப்போ என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுன்னா அந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணுறது தான். ஒரே ஒரு ரீசன், என்னோட அனுபவம்னு சொல்கிறேன், இதனால் குழந்தை பெற்றுக்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். மெயினாக கரியர் பிரேக் சார். அதாவது அர்லியா மேரேஜ் ஆகி எர்லி பிரேக்கப் எடுத்துட்டோன்னா கரியரை ஸ்டெபிளைஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் கரியரை ஃபுல்லாக பில்ட் பண்ண முடியல. ஜாயின் பண்ண உடனே மேரேஜ் ஆச்சு. நான் அப்படியே பிரேக் எடுத்துட்டேன். அந்த ஒரு 10 months போனேன், திருப்பி பிரேக். ஓகே, நீங்க குழந்தை பெத்துக்கிட்டீங்க. எனக்கு 2 babies இருக்காங்க. 2 குழந்தைங்க தள்ளி போட்டுக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமா, தள்ளி போட்டுருக்கலாம்.
ஏன்னா கரியர் ஸ்லோ டவுன், ஓகே. இப்போ அதனால என்ன, இப்போ நீங்க 2 குழந்தைகள் பெத்துக்கிட்டீங்க, நான் இப்படிலாம் ஆகணும்னு நினைச்சேன், இப்போ 2 குழந்தைகள் பெத்துக்கிட்டதுனால இது எனக்கு கிடைக்கல அல்லது நான் பின்தங்கி நிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணணும்னு நினச்சது வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கிளாஸ் போன 2 மந்த்ஸ்லேயே அடுத்த 2 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் நான் அது பண்ணல. அப்புறம் நான் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஓகேங்களா, நான் வந்து ஐடி கன்சர்னில் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் வந்து என்னால் ஓவராலாக ஃபுல்லாக எடுக்க முடியல. கன்சீவ் ஆகிட்டு போகும்போது ப்ராஜெக்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பிரேக் வரும். ஸோ வந்து ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அது அப்படியே போஸ்ட்போன் ஆகுது. அதுக்கப்புறம் பேபி பிறந்துருச்சு. ஓல் பேர்டன் நம்மக்கிட்ட இருக்குது. பேரண்ட்ஸ் பார்த்துக்குறாங்க, இன்லாஸ் பார்த்துக்குறாங்க. எப்போ பார்த்துக்குவாங்க? நம்ம வேலைக்கு போனால் பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போகிறோன்னா நீ அதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேபி முடித்ததுக்கப்புறம் ஐ ஒர்க் ஃபார் 5 years. நான் என்னோடய செகண்ட் பேபியை போஸ்ட்போன் பண்ணேன் நான் 5 yearsக்கு. நடுவில் ஒரு சில இது வந்தாலும் அந்த டைம் நான் யார் பேச்சையும் கேட்காத, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ குட் மென்ஷன் திஸ், ஐ அபார்ட்டட் 2 babies. ஓகே, ஃபார் மை கரியர். அந்த செகண்ட் இன்னிங்ஸை வந்து நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணோன்னா ஐ அபார்ட்டட் 2 babies. சார் அவங்க என் சிஸ்டர் தான். ஓ அப்படியா? அவங்க அந்த சைடு இருக்காங்க. ஓன் சிஸ்டர், என்னோட சிப்ளிங் தான் அவள். நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாமே சாதித்தேன். நான் வந்து எம்பிபிஎஸ் முடித்தேன், டாக்டர் எம்டி பெத்தாலஜிஸ்ட்டு. ஸோ எம்பிபிஎஸ் முடித்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு நான் 1 year பேபி இல்லாமல் இருந்தேன். அந்த 1 year எனக்கு நிறைய சொசைட்டல் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் நான் சொசைட்டிக்காக நான் பெற்றுக்கணும்னு நினைக்கல. நான் வந்து பேஷண்ட்ஸ் அப்போ கார்ப்பரேஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆன்டினேட்டல் கேசஸ் பார்ப்போம். நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டிக்குன்னு வருவாங்க. அப்போது 10 years 15 years குழந்தை இல்லைன்னுவாங்க. 10 lakhs செலவு பண்ணோம், ஐவிஎஃப் பண்ணோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டைமை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாயிடும். என்ன தான் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் வளர்ந்து நீங்கள் சேவ் பண்ணி ஸ்பெர்ம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி அவங்க ஃபர்டிலைஸ் பண்ணி பண்ணாலும், மணி இருந்துச்சுன்னா பண்ணாலும், நம்ம வந்து நம்ம நார்மல் பீப்புள் தான் எல்லாருமே. ஸோ இப்போ வந்து அந்த ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாக நமக்கு அந்த ஏஜ் ஆக போயிட்டே இருக்கும். ஸோ ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபன் ஃபேக்டர். எல்லோரும் சொல்கிறாங்க ஃபன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. எனக்கு ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் கெரியர்லேயும் சாதித்தேன். நான் வந்து ஃபன் ஃபேக்டரும் நான் என்ஜாய் பண்ணேன். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்னை வெளியில் விட மாட்டாங்க, எங்கேயும் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கிடச்சிது, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சாங்க. ஸோ இப்பயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கும் நான் போயிட்டுருக்கேன். வீக்லி அவுட்டிங் போகிறேன். ஓகே, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தான் பண்ணீங்க? ஆமாம், இப்போ நான் வந்து ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு எம்டி என் குழந்தைய வச்சுட்டே தான் பண்ணேன். நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி 3 monthsலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆனால் நான் போஸ்ட்போன் பண்ணவே இல்லை. நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். நான் பெற்றுட்டு என் குழந்தையோடவே தான் நான் போர்டு எக்ஸாம், எம்டி போர்டு எக்ஸாம் கொடுத்தேன். அதுவும் என் குழந்தையினால தான் எனக்கு லக் ஃபேக்டர். அவன் வந்து தான் எனக்கு எல்லாமே லக்காக அமைஞ்சுது. சென்டிமெண்டல் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி எப்படி கிடச்சிதுன்னா, என் குழந்தை வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு காசே கையில் தங்காது. அவன் வந்ததுக்கப்புறம் மணின்னு எங்கள் கையில் நிற்க ஆரம்பிச்சிது. லக் ஃபேக்டர் இருக்குது. குழந்தை வரும்போது நமக்கு லக் வரும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வரும், ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் எதெல்லாம் ப்ளஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக இருக்குது. ஆமாம், அவங்க அதை மைனஸாக நினைக்கிறாங்க. இது என்னோட பர்செப்ஷன். நான் இது பாசிட்டிவாக நினைக்கிறேன். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியலி என்னால் ஸ்டேபிள் ஆகணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்கிறாங்க. நல்லா எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாம் வச்சுக்கிறாங்க. கடைசியில் குழந்தை இல்லைன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அவ்வளோதான் சார். ஒரு சின்ன சர்க்கிள் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் திருப்பி அந்த குழந்தை வேணுன்றதுனால அழிக்கிறோம். நானும் வந்து கெரியரில் வந்து 10 years சார். அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நான் என்னோட மேரேஜ்லேயே ஃபேஸ் பண்ணிட்டேன். மேரேஜை நான் டிலே பண்ணேன். 29 தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம கல்யாணமே போஸ்ட்போன் பண்ணோன்னு சொல்லிட்டு சைல்ட் பர்த்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு சீக்கிரமே நான் அங்கே ட்ரை பண்ணோம். பட் வித்தின் 6 months ஆஃப் மேரேஜ் வி கேம் டு நோ தட் எங்கள் மேரேஜே அன்கன்சியூமேட் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னே புரியலை. அவங்க சொல்கிற எல்லா ஸ்டேஜும் நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் 3 different கம்பெனிஸ் ஸ்விட்ச் ஆகிருக்கிறேன். ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், ஒரு US பேங்க்கில் நான் வந்து ரொம்ப ஒரு லீட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் கல்யாணம் ஆகி 6 monthsல அன்கன்சியூமேட்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு லைஃபே ஷேட்டர் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பெருசாக தெரியும். அன்கன்சூமேட்டடுக்கு பொதுவான புரிதல் எல்லாருக்கும் இருக்காது. ஓகே, அன்கன்சூமேட்டட் அப்படிங்கிறது என்னன்னா, வி போத் ஆர் லவ் மேக்கிங். எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் ஃபிசிக்கலி வி ஆர் நாட் ஏபிள் டு டூ தட் இஸ். அதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லை. நிறைய கைனோ கிட்ட போகிறோம், எதுவுமே எங்கள் கிட்ட தப்பு இல்லை. பட் ஆனால் நேச்சுரலாக எங்களால் கன்சீவ் ஆக முடியல. பட் we didn't go for any treatments. ஸோ 2 years கழிச்சு நேச்சுரலாக தான் நான் கன்சீவ் ஆனேன்.
ஸோ அந்த 2 இயர்ஸ் என்னாச்சுன்னா நான் கோத்ரூ பண்ண ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம். ஏன் காது படவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, காசு காசுன்னு போனாங்க, அம்மா வந்து காசு காசுன்னு வந்து பொண்ணை வந்து லேட்டாக கல்யாணம் பண்ண வச்சாங்க, லேட்டாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி நானும் என் பேரண்ட்ஸும் கோத்ரூ பண்ண ஸ்ட்ரகிள் ரொம்ப அதிகம். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் கெரியரில் என்னால் சாதிக்க முடியலன்னு. 10 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. கெரியரில் நான் நல்லா சாதிச்சிட்டேன். ஒரு பிரேக் எடுக்கிறேன், மெட்டர்னிட்டி பிரேக் எடுக்கிறேன். பிரேக் எடுத்து திரும்ப முடிஞ்சு போகிறேன். என்னோட ரோலுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 2 o'clock தூங்குறேன். 6 months பிரேக் முடிஞ்சு 7th monthல நான் உள்ளே போகும்போது 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்குறேன். இதே நான் இப்போ யோசிக்கிறேன், ஒரு 4 yearsல நான் மேரேஜ் ஆகியிருந்தா அந்த ரோல் எனக்கு ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். டிலே ஆகுமே தவிர அது உங்களுக்கு கிடைக்காமே இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் அழுறேன், அம்மா நான் வேலையை விட்டுறவா, என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வேலையை விட்டுறவா, என்னால் பண்ண முடியல. ஏன்னா என்னோட ரோல் ரொம்ப எக்ஸீடுக்கு போயிடுச்சு. என்னால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இப்போ மீட் பண்ண முடியல என் குழந்தைய வச்சுட்டு. ஸோ இது எல்லாமே என்னோட இதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் அந்த நீடு வந்து நமக்கு அந்த ப்ரெக்னன்சி அப்போ தான் தேவைன்னு. கிடையாது சார், ப்ரெக்னன்சி எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது. உண்மையான ஃபிசிக்கல் டிமாண்ட் வந்து குழந்தைய வளர்க்குறதுல தான் சார் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த குழந்தையோட எனர்ஜியும் எந்தூவையும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஓடவே முடியாது. 33 இயர்ஸில் என்னால் போய் பிடிக்க முடியல. ஓகே, நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா அந்தந்த ஏஜ்ல அது நடக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. வேற என்ன காரணங்கள் இருக்கு குழந்தைகள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ப்ரொஃபஷனல் அல்லது கரியர் தாண்ட வேற காரணங்கள்? சார், ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் தேவை? பணம் தேவை. இவங்கெல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பணம் வேணும். திருமணம் பண்ணுறதுக்கே நாங்கள் பணம் கடன் வாங்கி தான் திருமணம் பண்ணுறோம். அந்த கடன் அடைப்போம். திரும்ப அந்த குழந்தைக்கு அதுக்கு தான் அந்த குழந்தைக்கு ஒரு சேவிங் பண்ண தான் 2 years ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஓ, அந்த அதுக்குள்ள நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேபிளா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் குழந்தைக்காக சேவ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் யார்கிட்டயும் போய் நிற்கக்கூடாது. அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை. எங்கள் அம்மா வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை பார்த்தாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எங்கள் அம்மா வளர்த்தாங்க சார். எங்கள் அம்மா நர்ஸ். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து நர்ஸாக வேலைக்கு போயிட்டு வரப்போ எங்கள் அக்கா சின்ன குழந்தை. ஒரு ஃபீட் கூட எங்கள் அம்மாவால் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா தனியாக வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அந்த சுச்சுவேஷன் என் குழந்தைக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கோம் சார். ஓகே ஓகே, நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறதுக்கான ரீசன் இதுதான். ஒரு ரீசன் என்னுடைய இப்போ இங்கே எல்லாரும் திருமணமான பெண்கள் வந்து குழந்தைய தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண்ணு. நான் வந்து எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளவே விருப்பம் இல்லை. உங்களுக்கு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒப்புதல் இருக்கின்ற ஒரு ஆணை வேணா நான் என்னுடைய லைஃப் பார்ட்னரை நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தைகள் இவங்களை வளர்த்து இவங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கல, நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இலக்குகள் அப்படின்னு இருக்கு. நான் வந்து அரசியல்ல போகணும்னு நினைக்கிறேன். அரசியல்ல போயிட்டு நான் எனக்கான கனவுகள் இருக்கு, எனக்கான இலக்குகள் இருக்கு. கண்டிப்பா இந்த நாட்டையே ஆளக்கூடிய முதல்வராக கூட நாங்கள் உருவாக்குவோம். ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ஆணாதிக்கத்தையும் ஜாதியத்தையும் கூட்டு குடும்ப முறையை வலுப்படுத்துறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்புகிறேன். அதை வளர்க்குறதுக்காக தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இங்கே வந்து சமூகத்தில் வந்து சொல்லப்படுது. இப்போ நீங்கள் குழந்தை தள்ளி போடுறதுக்கு ஒரு ரீசன் சொல்ல என்ன சொல்லுவீங்க? இது என் உடல் என் உரிமை, நான் தான் முடிவு பண்ணணும். இந்த அப்படி முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன? குழந்தை வேணாம் நினைச்சதுக்கான காரணம் என்ன? எல்லா உயிரினங்களும் வந்து இங்கே வந்து பிரசவம் பார்க்கப்படுது, உயிர்கள் ஜரணிக்குது. ஆனால் மனிதனாகிய நம்ம தான் வந்து ஒரு இலக்கை நோக்கி நகரக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ என்னுடைய லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கால அளவு வேணும். சார், என்ன சார் அவங்க லட்சியம்? என்ன லட்சியம்? எத்தனை வயசில் உங்கள் லட்சியத்தை நீங்கள் எய்ம் பண்ணுவீங்க? ஒரு 60 வயசில் எய்ம் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்கள். ஒரு 40 வயசில் எய்ம் பண்ணிடுவீங்களா? 3 வருஷம் கழிச்சு குழந்தைய தள்ளி போடுறோம், 2 வருஷம் கழிச்சு தள்ளி போடுறோம் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள் லட்சியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. லட்சியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கூட அடையலாம் சார். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு கட்டத்தில் உங்கள் லட்சியம் உங்கள் முன்னாடி வந்து நிற்காது சார். குழந்தை தான் நிற்கும். நம்ம தாய்மை அடையலைங்கிறதா நிற்கும். கட்டாயம் உண்மை. உங்களுடைய அழகு உங்கள் குழந்தையில தான் தெரியும். எனக்கு 19 வயசில் கல்யாணம் ஆச்சு சார். பிஏ, எம்ஏ, எம்ஃபில் எல்லாம் படித்து இப்போ நான் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே திருமணத்துக்கு பின்னால தானா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். குழந்தை நின்று ஒரு 40 நாள் நின்று அபாசன் ஆயிடுச்சு. யார் கேட்குறாங்களோ இல்லையா சார், எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சேன் நிற்கலை. ஆனால் இவங்க தள்ளி போடுறத நினச்சி நான் வேதனைப்படுறேன். அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க பயன்படுத்தலை பாருங்கள். நான் வேணும்னு நினைக்கிறேன், இறைவன் எனக்கு தரலை. போகாத இடம் இல்லை.
போகாத தெய்வங்கள் வாசல் இல்லை. திருமணமாகி அபார்ஷன் ஆகி எத்தனை மாசம் கழிச்சு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு? 9 வருடங்கள் கழித்து இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, 9 வருஷம் கழிச்சு. 9 வருஷம் கழிச்சு. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த இவங்க 9 சொல்றாங்க சார், அந்த 9 வருஷம் நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு முதல்ல அந்த 9 சார் வருஷம்? எல்லா கஷ்டமும் ஃபேஸ் பண்ணேன் சார். ஒரு மெடிக்கல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா மாத்திரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் போய் என்ன பண்ணேன், சின்ன குழந்தைக்கு மாத்திரை வாங்கல, சின்ன குழந்தைக்கு மாத்திரை கொடுக்காதீங்கங்க, விக்ஸ் தைலத்தை மிளகு வறுத்தில சூடு காமிச்சு நெஞ்சில தடை விடுங்க, சளி இறங்கிரும்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுத்தேன். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, நீ குழந்தையே பெத்துக்கல, உனக்கு இதை பத்திலாம் என்ன தெரியும்னு கேட்டாரு. குழந்தையே பெத்துக்கல, இதை அந்த பத்தி அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க. அந்த அம்மா முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல, அழுதுட்டே வந்துட்டேன். குழந்தை பெத்துக்கிறது என் உரிமை, என்னோட உரிமை. ஒரு ஆண்களுக்கு அடிமையாக நான் இரும்பலன்னு. ஆண்களுக்கு நீங்க அடிமையாகிறதுக்கு இல்ல, உங்களுடைய அடையாளத்துக்கு. நம்ம எத்தனை விருதுகள் வாங்கினாலும் நம்ம தாய்மைங்கிற ஒரு விருதும் போல வராது சார். அந்த தாய்மைங்கிற விருது போல எந்த விருதும் உங்களுக்கு மங்களகரத்தை தராது. மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் மதுரையில் தான் படித்தேன். அப்போ என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு யாரும் கிண்டல் பண்ணலை, யாரும் என்னை இலக்காரமாகவும் பேசலை. நான் கேரளாவில் இருந்திருந்தேன், 6 மாதம் குழந்தை மாசமாக இருக்கையில் கேரளாவில் இருந்திருந்தேன். அப்போ பழைய மாணவர்கள் சந்திப்பு வச்சு நடத்திருந்தாங்க. அந்த பழைய மாணவர்கள் சந்திப்பு 10 வருஷம் ஆளுகள் பூரா வந்திருப்பாங்க. அவங்க பூரா என்னோட படித்தவங்க. நான் அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு மெனக்கெட்டுக்கு கேரளாவிலேருந்து நான் வந்தேன் சார். நம்ம மாசமாக இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும். அப்போ தான் அரபியா பிள்ளை இல்லாமல் இருந்தா இப்போ மாசமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் கேட்டாங்க, அரபியா மாசமாக இருக்கியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு. என் கண்ணில் இருந்து நீராக வடிஞ்சிச்சு. எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு. எனக்கு எந்த அவார்டும் பெரிய விஷயமாவே தெரியல சார். ஓகே, நீங்கள் இப்போ இவ்வளவு தூரம் வந்து தாய்மை குறித்து இது பேசுறதுனால கேட்குறேன். இப்போ வந்து பேசும்போது சொன்னாங்க, என்னோட கரியருக்காக நான் வந்து 2 முறை அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, உங்களோட பார்வையில் அபார்ஷன் பண்ணுவதை எப்படி பார்க்குறீங்க? தவறு சார். அபார்ஷன் பண்ணவே கூடாது. அவங்களுடைய பாட்டிமார்களை கேட்டு பாருங்க, பிள்ளைய அபார்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க சார். 10 பிள்ளைய பெற்றிருப்பாங்க சார். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 10 குழந்தைய பெற்றிருப்பாங்க. அத்தனை குழந்தைக்கும் பிரியாணியும் கறிச்சோறும் நெய்ச்சோறும் போட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க. என்னவோ நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்து அந்த குழந்தைய இருந்த சூழல் வேற இல்ல, 10 குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படி கிடையாது. தெரிஞ்சுதான் நம்ம வந்து ஒரு இல்லற வாழ்வுல இருக்கிறோம். அப்படிங்கிறீல ஒரு எறும்பை கூட நசுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய கை தனியா, கால் தனியா, கண்ணு தனியா, வயிறு தனியா ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணுவது மிகப்பெரிய உயிர் கொலை. என்னை கேட்டால் நான் அப்படிதான் சார் சொல்லுவேன். அது செய்யக்கூடாது. தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, உயிருக்கு ஆபத்து அப்படின்னா செய்யலாம், வேற வழி இல்லைன்னு. இப்போ அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து அபோர்ஷன் உங்கள் பார்ட்டியில் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கள்ளிப்பல்லாம் எந்த கணக்கில் சார் வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நீங்கள் ஏன் ப்ரெக்னென்ட் ஆகலன்னு கேட்கல, அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்கல, ஐ எம் வெரி ஹாப்பின்னு தான் சொன்னாங்க. மீன்ஸ் வாட்? தே நெவர் எக்ஸ்பெக்டட் தட், ஷீ ஜஸ்ட் திங்ஸ் தட் தே வாண்ட் தட். அவங்க யாருமே கேட்கல. இன்னொன்று, வயசு அந்த வயசுலேயே நடக்கணும், அந்த வயசுலேயே நடக்கணும். அது எந்த வயசு சார் சொல்லுங்க ப்ளீஸ்? யார் தீர்மானிக்கிங்க கேட்குறீங்க? நான் வந்து எந்த வயசில் தான் நீங்கள் வந்து ஓகே ஃபைன், ஒரு 21 ப்ளஸ்னா இட்ஸ் டூ யங், ஒரு 25 ப்ளஸ்னா டூ ஓல்டு. இதுக்கு நடுவில் நான் எல்லாத்தையுமே பண்ணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, தேர் இஸ் ஒன்லி ஒன் யூத் இல்லையா? அந்த 21 to 25ல உங்களால் என்ன பண்ண முடியுமோ, ஐ டோன்ட் திங்க் ஆஃப்டர் 25 யூ கேன் டூ தட். when I lose that, what's the point? இல்ல, சேம் அப்ளைஸ் டு பிரெக்னன்சி தானே. இப்போ டாக்டருமே இப்போ இவங்களை விட்டுருங்க, இவங்களாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் டாக்டர்ஸ்மே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டிலே பண்ணுறீங்கன்னா மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபெர்டைலாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அது ஒன்று, மெனோபாஸ் அதெல்லாம் பின்னால். அவங்க ப்ரெக்னன்சிலேயே உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப டிலே பண்ண வேண்டாங்கிறது டாக்டர்ஸ் சொல்ல அட்வைஸாகவே இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன் சார். நாங்கள் வந்து 10 வருஷம் தள்ளி போடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஜஸ்ட் கிவ் அஸ் a couple of years, அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொல்கிற டேட்டுங்கிறது மீன் சொல்கிற இயர்ஸுங்கிறது எத்தனை, உங்களோட பர்சன்டேஜ் சொல்லுங்கள். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 3 years சார். 2 years ஃபார் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங், 1 year ஃபார் டேக்கிங் our டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் நீ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கா, அந்த பையன் இன்னொரு ஆளும் கல்யாணம் பண்ணுறதுக்கா? ஒரு குழந்தை இல்லை அதை நான் ஏற்றுக்க முடியாது சார். அப்படி இருக்கையில் அந்த 2 வருஷம் அவங்க வாழ்கிறாங்கன்னா 2 வருஷம் நல்லபடியாக வாழ்வாங்களாம். ஒரு வீட்டில் ஒரு மனையில் 2 பேரும் வாழ்வாங்களாம். 3ஆவது வருஷம் யோசிச்சுட்டு குழந்தை பெற்றுக்குருவாங்கிறத எந்த ஊரில் சார் நியாயம்னு சொல்ல முடியும்? அவங்க அப்படி சொல்லலை. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, இப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பண்ணட்டும் சார், நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறட்டும், கல்யாணம் பண்ண வேணாம்.
2 வருஷம் புரிஞ்சிருந்து தான் குழந்தை பெற்றுக்கிறோம்னு சரி, இருக்காங்க உனக்கு சார். நீங்க சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்ற எனக்கு புரியுதுன்னா கல்யாணமே ஆயிருச்சு, இப்போ என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கேக்குறாங்க அவங்க. எனக்கு சார் புரியல. எனக்கு நடந்தது அரேஞ்ச் மேரேஜ். ஓகே ஓகே, நான் பேசின டைம் ஒரு 1 மந்த், அதுவே ரொம்ப ஜாஸ்தி Okay. ஆக்சுவலி. ஓகே, 1 மந்த் பேசணும், நாங்கள் நேரில் கூட பார்த்துக்கல. ஹி வாஸ் அப்ராட், நான் இந்தியாவில் இருந்தேன். நாங்கள் 1 மந்த் ஃபோனில் பேசி ஓகே சொல்லி என்கேஜ்மெண்ட் ஆச்சு. 3 மந்த்ஸில் கல்யாணம் ஆச்சு. இதை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும்? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன் சார். எவ்வளோ டிவோர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க சார் இன்னைக்கு? எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க? கோ டு எவ்ரி ஸ்கூல். எவ்வளோ ஒரு கிளாஸில் 5 பேர் அட்லீஸ்ட் சார் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ நான் ஏன் அவசரப்படணும்? அந்த குழந்தைக்கு தானே சார் ஓகே, கஷ்டம். நீங்க இதை சொன்னனால கேக்குறேன். இப்போ நீங்க வந்து இவ்வளவு தூரம் லிபரலா சில பேசுறீங்க. உங்களோட பேரண்ட்டோ இல்ல உங்க பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சேம் ஜென்ரேஷன்ல இருக்கவங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்பதான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் அமையுது. அவங்களாம் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. பார்த்த உடனே கல்யாணம் பண்ண ஓகே இப்படிதான் அமைஞ்சது. அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, தே வேர் ஹாப்பி. இவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னன்னா, உங்க முந்தின ஜென்ரேஷன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிலாம் கேட்கல. அந்த பார்ட்னரோட இணக்கமா இருந்தாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, பின்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் அந்த ஸ்பேஸ்க்கு வாங்கல, நீங்க இந்த ஸ்பேஸ்லாம் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க சார். ஆக்சுவலா ரொம்ப கேட்போம், இன்செக்யூர்டா கேட்போம். ஃபீல் பண்றாங்க. உங்களோட அப்பா அம்மா தே வேர் ஹாப்பி இல்ல? தே ஹாப்பியா தான சார் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன் சார். நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே பார்க்கும்போது ஜென்ரலாக பேசும்போது ஹாப்பியாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க கிட்ட தனியாக ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கிட்ட தனியாக பேசுங்க. என்னோட வீட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை? இல்ல அது அப்படிதான் எதுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க? ஆமா பிரச்சனை சார். இல்லாத வீடு என்ன வீடு பிரச்சனை சொல்லுங்க. இல்லாத இடமே Correct. இருக்காது. நான் இல்லைன்னு நான் சொல்லல. அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றீங்க. 2 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்களா உங்க ஹஸ்பண்ட? ஆமா ஆமா மேம். 2 இயர்ஸ்ல எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிர முடியுங்களா? அதுதான் மேம் சொல்லி லைஃப் லாங் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து முடியாத விஷயம் தான். கரெக்ட்டுங்களா? எல்லா இடத்துலயுமே வந்து விட்டு கொடுத்து போனாதான் லைஃப். அவ்வளவுதான். நீங்க அவருக்கு விட்டு கொடுக்கணும், அவர் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதானே தவிர 2 இயர்ஸ்ல Understanding 2 yearsல வந்துருமான்னு கேக்குறாங்க. நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. 1 இயர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன், 2 இயர்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன், 6 மந்த்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். எப்படி அந்த பீரியட ஜட்ஜ் பண்றீங்க? ஒருத்தர் மேல பிலீவ் இல்லாம எப்படி நீங்க முதல்ல கல்யாணம் பண்றீங்க? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லாம. அந்த 6 மந்த்ஸ் பீரியட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். ரொம்ப கல்யாணம் பண்ணி அந்த 6 மந்த்ஸ்ல ஒருத்தரோட என்ன அவங்க கிட்ட என்ன குறை இருந்தாலும் அது பெருசாவே தெரியாது. அந்த பீரியட வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டைம்ல கிடைக்கிற ஒரு நேச்சுரல் விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிடாது. அப்ப கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பீரியட்லயே நமக்கு அந்த குழந்தை நின்னுச்சுன்னு சொன்னா இட்ஸ் கிஃப்ட். ஆக்சுவலி ரொம்ப கிஃப்ட். ஃபர்ஸ்ட் திங், அவங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க நாங்கள் என்ன சொல்ல வரோன்னே புரிஞ்சுக்கல. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நான் ஐ அம் ரெடி டு ஆன்சர் யூ. ஃபர்ஸ்ட் திங் சார், இப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்னோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது, வாய்ப்பு இல்லை. எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் டைம், எவ்ரிபடி டேக்ஸ் டைம். ஐ எம் டோட்டல் எக்ஸ்ட்ரோவர்ட். என் ஹஸ்பண்ட் அப்படியே இன்ட்ரோவர்ட். ஓகேவா? அவர் ஆப்வியஸ்லி அந்த 6 மந்த்ஸ் அவங்க சொல்கிறாங்கல்ல ஆசையாக ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. ஆமாம், அந்த ஜாலி நினச்சிட்டு லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஓகே. பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்ல சார் எல்லாருக்கும். அப்ப நீங்க வந்து திருமணத்துக்கு பின்னாலே உங்களுக்கு 100% ட்ரஸ்ட் வரலையா உங்க ஹஸ்பண்ட் மேல? அப்படி கிடையாது சார். அது என்னன்னா ஐ டென்ட் லிவ் வித் தட் பர்சன். ஓகேவா? ஐ ஹேவன்ட். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பார்க்காம ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குற ரிலேஷன்ஷிப் வேறு. கல்யாணன்றது கூட வாழ்கிறது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேம்மா, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆன பின்னாலே எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்கும் பொழுது, கல்யாணம் ஆன பின்னாலே என்னோட பார்ட்னர் 100% முழுசா நம்பலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் லவ் மேரேஜ் இருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணியும் அப்புறம் ஒரு 2 வருஷம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் நான் குழந்தை பெற்றுக்குவேன்றது எந்த விதத்தில் கரெக்ட்னு எனக்கு தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அவங்க நினைக்க பெற்றுக்கிறதுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எப்படி ஒன்றா சேர்ந்து வளர்க்க போகிறோன்ற புரிதலை வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு ஒரு விஷயம். நான் வந்து நம்பி தான் கல்யாணம் பண்ணி போனேன். ஒரு 2 வருஷம், ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷமாவது ஆகணும். ஒரு ஹஸ்பண்டை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறணும், அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களும் பண்ணணும், நானும் பண்ணணும். அதில் எதுவுமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து 7 வருஷம் ஆச்சு சார். நான் வந்துட்டேன் சார். எனக்கு வந்து தாங்க முடியல. நான் கல்யாணம் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 9 மாதம் ஆச்சு. அவங்களோட கேரக்டர் எல்லாமே டோட்டல் ஆப்போசிட்டு. எல்லாருமே ஒரு கொடுமை. குழந்தை வேணும் நீ என்ன மலடியா? குழந்தை பெற்று கொடுக்க மாட்டேன்ற. நான் வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க, சம்பளம் வாங்காத வீட்டு வேலைக்காரியாக நான் வாழ்ந்திருக்கேன் சார். அந்த டைமிங்கில் நான் குழந்தை பெற்றிருந்தேன்னா நானும் கஷ்டப்பட்டிருப்பேன், நான் வளர்க்க போகிற குழந்தைய கஷ்டம் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா எனக்கு ஒன்று குழியை போட்டு சாரி சார், என்னை வந்து அதை புதைச்சிருப்பாங்க சார், உயிரோட கொண்டு இருப்பாங்க.
இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு நான் போனோடனே வந்து அவங்களோட சுயரூபமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து டெலிவர் ஆயிருந்தாங்க, பேபி இருந்துருந்துச்சுன்னா அவங்க வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. அந்த அப்யூசிவ் மேரேஜ்லேயே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க அவங்க. ஒரு தடவை அப்யூசிவ்னு ட்ரை பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிறாங்க. ஓகே, அவங்கள பற்றி புரிஞ்சிருது, டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேரேஜில் திருப்பி 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணுவாங்க. திருப்பி இதை எத்தனை தடவை அவங்க ட்ரை பண்ணுவாங்க? அதனால அப்பா அந்த குழந்தை அஃபெக்ட் ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேண்டியது குழந்தை இருக்கணும். ஆனா அந்த குழந்தை டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்ல வரந்தாலும் பரவாயில்ல. நிஜமா அவங்க இப்போ வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருப்பாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது அவங்க ஒரு மனசாவது நிம்மதியா இருப்பாங்க. இப்போ அந்த குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையுமே அதை பார்த்து கண்டிப்பா நல்ல ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட்ல ஒரு குழந்தை வளரலன்னா அந்த குழந்தை ஹாப்பியா இருக்க முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மேலும் இந்த நிகழ்வை சிறப்பிக்காக நம்ம கூட 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் மாலாராஜ் கைனகாலஜிஸ்ட், அதே போல டாக்டர் பாரதி கைனகாலஜிஸ்ட். ஒரு பக்கம் வந்து நம்ம குழந்தை பருவ தள்ளி போடுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் பிரதானமாக சொன்ன 2 ரீசன், குழந்தை பருவ தள்ளி போடுறதுக்கு சொன்னது 2 ரீசன். ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று கெரியர். இந்த 2 ரீசன் அல்லாது என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசன்னால தள்ளி போட்டேன். கை தூக்குங்க. அப்படி சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. குழந்தை பெறதை எதனால் தள்ளி போட்டீங்க? சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். ஓகே. எங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே. பட் நாங்கள் வந்து லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அந்த ஒரு 2 இயர்ஸ் வச்சு நாங்கள் அந்த லைஃப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணி வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக எங்கே வேணால் போயிட்டுருக்கோம். மந்த்லி வந்து ஒரு 10-15 டைம்ஸ் வந்து நாங்கள் அவுட்டோர் போயிட்டுருக்கோம். ஓகே. அவுட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஜாலியாக இருக்கோம். ஓகே. ஸோ என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அது குழந்தை தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தடையாக இருக்கும் இல்லை சார், அது வந்து வந்துச்சு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. அதான் தடை இல்லை அவங்களும் சேர்த்து டேக் ஓவர் பண்ணுவோம் இல்லையா, விட்டுட்டு போக முடியாது. இல்லை பாஸ், அதான் போகாமல் என்ஜாய்மெண்ட் லைஃபுக்கு குழந்தை வந்து தடையாக இருக்கும். அதுதான். ஓகே சார், அவங்க கேட்குறது வந்து இன்டைரக்டாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் சார். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் என்ன, அதாவது அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது எதை மெயின் பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ். 10 இயர்ஸாக நீங்கள் இப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21 to 29 அந்த இண்டிபெண்டன்ட்கே நீங்கள் யூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த 31st இயரில் வந்து நீங்கள் ஒரு குழந்தை வரும்போது 10 இயர்ஸாக அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லையே நமக்கு மேற்கொண்டு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகாது. இதே நீங்கள் 24 இயர்ஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, லைஃப் என்ஜாய் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம அடுத்தடுத்த ஃபேஸில் என்ஜாய் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போகலாம். ஓகே, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து 2 இயர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன வந்து 10 இயர்ஸ் சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் தான் கண்டிப்பாக பழகிரும். ஸோ நாங்கள் 2 இயர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பெரிய விஷயமே எங்களுக்கு வந்து அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களும் இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறவங்க, நான் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர், இவங்களும் இண்டிபெண்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நான் சுற்றிட்டு இருக்கேன், வெளியே போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து 10 மந்த் வந்து ப்ரெக்னன்சி நீங்கள் வீட்டில் இருக்கணும். ஒன்று ஃபர்ஸ்ட் லாக் ஆவாங்க. செகண்ட் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வெளியே போக முடியாது, பேபியை கேர் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப இவங்க இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஃபேமிலி பார்த்துக்கணும், ரன் பண்ணணும் சொல்லிட்டு நான் ஒர்க் போவேன். அப்போ என்ன பண்ணுவேன், தனியாகவே பேபி பார்த்துக்கணும், தூக்கம் கெடும், அவங்களுக்கு அந்த இண்டிபெண்ட் அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி என் கூட இந்த அந்த லவ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நான் வந்து ஒர்க்குன்னு போவேன். இப்போ 2 பேத்துக்கு ரன் பண்ணுறேன்னா 3 பேத்துக்கு 4 பேருக்கு ரன் பண்ணும்போது இங்கே வீட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து 2 இயர் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். இந்த ஒர்க் நம்ம வந்து இந்த ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம், எனக்கு ஒரு ஷாப் உனக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம், பேபி பிளான் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒன்று பிளான் பண்ணும்போது ஒரு லைனில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு. அதனால வந்து அந்த பழகாது எங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போ இவங்க சொல்கிற ரீசன்ஸ் போக வேற என்னென்ன ரீசன்ஸ்லாம் சில்லி ரீசன்ஸாக சொல்லி ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஸோ கெரியரே வந்து சில்லி ரீசன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு லோவர் பொசிஷனில் நம்ம வரோம்னா அங்கே வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் போகணுன்றது. ஃபேமிலின்றது ஒரு ஆர்கனைசேஷன் தான் சார், அதுவுமே ஒரு கட்டமைப்பு தான். அதில் நம்ம வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த கமிட்மெண்ட்குள்ளேயே வரும். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நகர்த்துறதுக்கே பயப்படுறாங்க. அதை தான் நான் பார்க்குறேன், அந்த பயத்தை தான் நான் பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்றாங்க. இன்னிய வரைக்கும் நாங்கள் லவ் டேட் போயிட்டுருக்கோம். என்னோட பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது, அவளுக்கும் பையனுக்கும் எல்லாமே தெரியும். மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் தனியாக வெளில போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் இஸ் அப் டு யூ டு பிளான் ஹவு யூ வாண்ட் டு ரைஸ் த கிட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் 2 வருஷம் நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகி கப்பலாக பிளான் பண்ண போகிறோன்னு சொல்கிறத, வை ஆர் யூ நாட் அக்செப்டிங் த ஃபேக்ட், கோ வித் த ஃப்ளோ. நேச்சுரலாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஏன் வாண்டடாக தள்ளி போடுறீங்க? அந்த வாண்டடாக தள்ளி போடுறதுக்கு நீங்கள் எடுக்கிற மெத்தட்ஸை தான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸாக இருக்கட்டும், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நேச்சுரலாக வரதை அக்செப்ட் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் கோ வித் த ஃப்ளோவில் ரெடியாக இல்லைன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ தாய்மைன்னா அது ஒரு அனுபவிக்கணும் சார். தூக்கம் வராது, தூங்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த தாய்மையும் உங்களுக்கு வராது. அனுபவிக்கணும் சார். அது அந்த ப்ரெக்னென்ட் ஆனாலே
ஆட்டோமேட்டிக்காக அத்தனை லேடிஸ்க்கும் அந்த பொறுப்புகள் எல்லாமே வரும். நீங்கள் உங்களோட ஆஸ்பெக்டில் ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறது அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? தள்ளி போடலாமா கூடாதா? பேசிக்கலாக கேட்டிங்கன்னா எல்லாமே அல்டிமேட்லி இட் பாய்ஸ் டவுன் ஆன் த ஏஜ். அட் வாட் ஏஜ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுங்கிறது பொறுத்து தான். நம்ம 24 இயர்ஸை தான் மேரேஜபிள் ஏஜ்னே வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் அன் ஆப்டிமம் ஏஜ். ஏன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த 24 ஏஜில் ஏன் கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட எக்ஸ் வந்து நம்மளை கேட்க போகிறதில்ல, யாருக்கும் தெரியாது நம்ம உடம்புல எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு. எல்லாரும் பேசுவாங்க, நம்ம 30 வயசுக்கு மேலே பெற்றுக்கலாம், 35 வயசுக்கு மேலே பெற்றுக்கலாம், எனக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம், என்னை ஹஸ்பண்டை நல்லா புரிஞ்சுக்கணும், என்னோட மாமியார்கிட்ட நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன். ஆனால் உங்களோட முட்டை உங்களுக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் ஓடிட்டே தான் இருக்குது. அது உங்களோட பர்சனல் கிளாக்குக்கும் ஒத்துக்காது, உங்களோட ப்ரொஃபஷனல் கிளாக்குக்கும் ஒத்துக்காது. ஸோ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் குழந்தைய தள்ளி போட போகிறேங்கிறது தப்பு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ். ஐ காட் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 24. I had my first child at the age of 26. Ipo, my first child is married. My second daughter also is going to get married. எதுக்கு இது சொல்கிறேன்னா, the advantage of age. ஸோ தட் ஹஸ் ஹெல்ப் மீ. நீங்கள் 30 வயசு 35 வயசில் குழந்தை பெற்றுக்கணுன்னா உங்கள் பாடி வில் நாட் கோஆப்ரேட் வித் யூ. அந்த ப்ரெக்னன்சியே உங்களுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் யங்காக இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியும் என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த குழந்தையும் நல்ல ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு சக டாக்டராக இப்போ இவங்க ஒரு பெர்செப்ஷன் வந்து ஒரு இதை சொன்னாங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட டேக் என்ன? இந்த கருத்தை பார்த்தா உங்களோட டேக் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் கெரியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கெரியர் இஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை கெரியர். நிறைய பேர் வந்து படிக்கிறதோட மெயின் ஐடியாவே வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்காக வந்து நான் குழந்தை வேண்டாம் இல்லை குழந்தைய ரொம்ப தள்ளி போடணும்னு நான் சொல்லலை. ஸோ நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜ் குரூப்பே 26 to 28 தான் இப்போ கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 1 year தே கேன் டேக் டைம், அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம், இல்லை அவங்க கெரியராக செட்டில் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியலாக எல்லாமே பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே ஒரு 1 yearக்கு அப்புறம் அவங்க குழந்தைக்குன்னு போகும்போது தே ஹேவ் டு மீட் அன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அ கைனகாலஜிஸ்ட். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களோட கருமுட்டை தன்மை எப்படி இருக்குது, அது நம்பர்ஸ் எப்படி இருக்குது, ஹஸ்பண்டோட விந்து அணுக்கள் எப்படி இருக்குங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் அவங்க போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, இல்லை அவங்க இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் குழந்தை பெற்றுக்கணுமாங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்களான்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தே ஹேவ் டு மேக் அ சாய்ஸ். நம்ம கெரியருக்காக நம்ம குழந்தைய வந்து போஸ்ட்போன் பண்ணணுன்னா இப்போ நிறைய நியூ மொடாலிட்டிஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம சவுத்தில் இது அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. நார்த்லேருந்து நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து ஒரு 28, 29 வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கருமுட்டையை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது ஃப்ரீஸ் பண்ணுற ஏஜ் தான் அந்த கருமுட்டையோட ஏஜ். ஸோ அவங்க 32 years 33 yearsல கல்யாணம் பண்ணும்போது தே கோ ஃபார் இந்த எக்கை வச்சுட்டு அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் அ நேச்சுரல் மொடாலிட்டி, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் டெக்னிக் தான். பட் ஆனால் அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். இதோட சக்ஸஸ் சான்ஸ் எப்படி இருக்கும் மேம்? வி ஹாவ் அ குட் சக்ஸஸ் ரேட். இட்ஸ் நம்ம ஃப்ரோசன் எக்ஸ்லேருந்து நம்ம டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறதுல வந்து வி டெஃபினெட்லி ஹாவ் அ குட் சக்ஸஸ் ரேட். இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்க நம்ம கூட சிறப்பு விருந்தினர் சைக்காட்டிஸ்ட் காமினி அவர்கள் நம்மோட இருக்காங்க. இப்போ நீங்கள் ரெண்டு செக்ஷனுமே நீங்கள் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லணும் விச் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் த லைஃப், அப்புறம் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக 2 சைட் சொல்கிறதுமே வந்து வேலிடாக எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறாங்க நேச்சுரலாக வந்து இந்த சைடில் சொன்னாங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகி அதில் அனுபவிக்கிற சந்தோஷம் அப்படின்றாங்க. அது எத்தனை பேத்தால இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் சொல்கிறேன். 2 பேருமே வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, காலையில் போனால் நைட்டு தான் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அதே மாதிரி இவங்களோட பாயிண்ட் ரொம்ப வேலிடாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறோம், அவங்க ஓகேனா தான் நாங்கள் வந்து தள்ளி போடுறோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலி அது நான் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது அவங்களுக்கு மென்டாலிட்டியில் அந்த அக்செப்டன்ஸியே இல்லாமல் அந்த குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்களோட மைண்ட் செட்டப்பும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தையே அவங்களால கரெக்டாக பார்த்துக்க முடியாமல் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பார்த்த குழந்தைங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கரெக்டான லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்க முடியாத குழந்தைங்க
நிறையா இப்போ டெவலப்மெண்ட் டிலேஸில் நிறையா இன்டூ இருக்காங்க. அதனால தான் நான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் தே கேன் பிளான் தெம் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. இதனால தான் தள்ளி போகக்கூடாது குழந்தைய அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற ஒரு 4 பாயிண்ட் சொல்லி இவங்களை வந்து குழந்தைய பற்றி தான் தள்ளி போடாதப்பா, நான் சொல்கிறேன் குழந்தைய பெற்றுக்க அப்படின்னு நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியுமா? மைக் மேலே கொடுங்க, அங்கே கொடுங்க. குழந்தை பெற்றுக்கங்க. நீங்க சிரிக்கிறீங்கல்ல, இந்த சிரிப்பு உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். காசு பணம் எல்லாம் நம்ம சந்தோஷமா வாழ தானே. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பார்த்தீங்களா இந்த சிரிப்பு, இந்த சிரிப்புக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் 2 நாளா, வருஷத்துல ஒரு நாளாவது ஏப்ரல் ஃபுல் பண்ணலாம். ஆனா மாசம் மாசம் ஏப்ரல் ஃபுல் வாங்கினேனா 9 வருஷமா ஏப்ரல் ஃபுல் வாங்கினேன். அது யாரு இனிமே நீங்க வாங்க வேணாம். டெஸ்ட் பண்ணையில அந்த ஒத்த கோடு வரும்போது உயிரே போயிரும்பா. தாங்க முடியாது, அந்த வலியை தாங்க முடியாதுடா, உயிரே போயிரும். அந்த வலி யாருக்கும் வேணாம்ப்பா. உண்மைக்குமே கடவுளை பிரார்த்தனை பண்ணேன், சார் வேணாம், அந்த வலி யாருக்குமே வேணாம். அந்த 42வது நாள் அந்த 2 கோடை பார்த்துட்டு நான் குதிச்ச குதி, நான் பட்ட சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளவு லட்சம் வாங்கினாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. அதை நம்ம உடனே அந்த பொருளை கைப்பற்றிக்கிறது நல்லது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் நல்லா பேசுனீங்க. இந்த பக்கம் 1 கோடி வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் உங்க குழந்தைய வச்சிருக்காங்க, எது வேணும்னு சொல்லுவீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. அவங்க வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால யாரும் அந்த கஷ்டத்தை பற்றக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனசுல அவங்க பேசுறாங்க. பட் அது ரொம்ப எமோஷ்னலா அதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. இல்லடா, நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க 1 கோடியா இல்ல சிரிக்கிற ஒரு குழந்தையானா யாரா இருந்தாலும் குழந்தைய தாங்க சூஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நானும் என் ஹஸ்பண்டும் இன்னும் ஃபினான்ஷியலாக நாங்கள் செட்டில் ஆகலைங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேன்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம தானே இங்கே செலவு பண்ணோம். இப்போ நான் ப்ரெக்னென்ட்டே ஆனால் கூட ஐயோ இத்தனை செலவு இருக்கே, இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், அந்த ப்ரெஷர் தான் எனக்கு இருக்குமே தவிர அந்த ஜேர்னியை என்னால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஐயோ இது நம்ம அம்மா அப்பா கிட்டேயோ மாமனார் மாமியார்கிட்டயோ பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, இனிமேல் எனக்கு என்ன தெரியுமா, அவங்க ராணி மாதிரி இருக்கணுங்க. என் மாமனாரோ மாமியாரோ இனிமேல் கஷ்டப்படக்கூடாது, அம்மா அப்பாவும் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் அவ்வளோ கவலைப்படாதீங்கம்மா. அந்த அம்மா சொல்லும் போதே உங்கள் மாமியாரோட கண்ணு கலங்குது. அவங்க அவ்வளோ தூரம் உங்களை பார்க்க போய் தான் அவங்க சொல்கிறதுக்குலாம் உங்கள் மாமியாரோட கண்ணு கலங்குது. நீங்கள் இவ்வளவு மன உறுதியோடு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சப்போஸ் இறைவனுடைய அருளால் குழந்தை நின்றுச்சுன்னா வளர்ப்பீங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். இது போதும், சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி இது போதுங்க. ஆனால் ஒரு வேளை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, வாயிலிருந்து வர வச்சிட்டீங்க. கண்டிப்பாக குழந்தை வந்துடும், குழந்தை பெற்றுக்கங்க, எல்லாரும் குழந்தைகளோட வாங்க. இது நிகழ்ச்சியை சிறப்பாக பங்காற்றுறவங்களுக்கு பரிசளிக்கக்கூடிய நேரம். இந்த பரிசு வந்து தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி ஒரு சிறந்த நறுமணம் வழங்கும் ஒரு 10,000 ரூபாய் ஒர்த்தான கேஷ் வவுச்சர். இது வந்து கிட்டத்தட்ட ஹாட் கேஷாகவே வாங்கிட்டு போயிடலாம். இது யார் வாங்க போகிறாங்க அப்படின்னா, தாம் பட்ட கஷ்டத்தை ஒரு அம்மாவாக இருந்து சொல்ல முடியும்னா அது உங்களை தான் வேறன்னு சொல்ல முடியாதுமா. நீங்கள் தான் வாங்க போகிறீங்க, வாங்க. அடுத்த விக்ஷா கார்டன்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் ஒருத்தான கிஃப்ட் வவுச்சர். இதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதை நான் வந்து ஸ்பான்டனிட்டியாக கரெக்டாகவும் சொல்லுவேன் அப்படின்னு ஃபேக்சுவலாக எடுத்து வச்ச மேடம் நீங்கள் தான். அடுத்ததாக யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். இது இந்த பக்கத்துலேருந்து தார்க்க பாயிண்ட்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க முடியும்னா இந்த இடத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து வச்ச நீங்கள் தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவில் வரும்போது எனக்கு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 2 பேர்கிட்டையுமே வந்து ஒரு அக்கறை இருக்குது. இவங்க வேற ஒப்பீனியன் வச்சாலும் சரி, நீங்கள் வேற ஒப்பீனியன் வச்சாலும் சரி, ஆனால் 2 பேர்கிட்டையுமே ஒரு அக்கறை இருக்குது. ஏன்னா குழந்தை வேணும், அந்த குழந்தைய மிஸ் பண்ணிடக்கூடாது, அது ஒரு செல்வம், அது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 2 பேர்கிட்டையும் அக்கறை தான் இருக்குது. வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், பட் ஆனால் அக்கறை ஒன்று தான். ரொம்ப அடிப்படையாக நீங்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா,
இங்கே எல்லாரும் இவங்களை வைக்கும்போதுன்னா இயற்கையாக வரும்போது ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப வேல்டான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மழைக்காலம் எடுத்துக்கோங்களேன். மழைனா எல்லாருக்கும் பிடிக்கும் தான். யாருக்கு பிடிக்காது? மழை எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனால் அதே மழைக்காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பால்கனியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம், அந்த மழையை என்ஜாய் பண்ணலாம். குடிசை வீட்டில் இருக்கவனுக்கு என்ன? அதை யோசிச்சு பாருங்க. மழை குடிசை வீட்டில் இருக்கவனுக்கு என்ன இருக்கும்? மழை அவன் எப்படா அந்த குடிசையிலேருந்து ஒழுகுதே என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போது ஒரே மழை தான், மழை எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனால் மழைக்காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே குழந்தை நேச்சுரலாக உருவாகுதுன்னா அதை அப்படியே கொண்டு போகலாமா, என்ன தப்புன்னு. ஆக்சுவலாக நான் சொன்ன மழைக்காலம் மாதிரி அதே மாதிரி குழந்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கப்போ நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி மழையை அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களை ஏற்றுக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ 3 வகையான சொல்யூஷன்ஸ் வைப்போம். ஒன்று நம்மளே முடிவெடுக்கிறது, இன்னொன்று வெல் விஷஸ், நமக்கு நல்லது சொல்லக்கூடிய வெல் விஷஸ் ரெடி பண்ணி இருக்குது. 3வது எக்ஸ்பர்ட்ஸ், அந்த டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய முடிவு எடுக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்கள் முடிவோ உங்கள் சொந்தக்காரங்க முடிவோ உங்கள் அப்பாவோட முடிவோ நீங்கள் கேட்கக்கூடாது, எக்ஸ்பர்ட்ஸோட முடிவு கேட்கணும். அந்த டொமைனோட ஏரியா இது. நீங்கள் இதில் நான் நினச்சேன், என்னுடைய முடிவு இது, நானும் என் பார்ட்னரும் பேசிக்கிட்டோம், என் முடிவு இது, அதனால் 30 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆகிறத தள்ளி போடுறேன் அப்படிங்கிறதோ, இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன், இது சரி வராது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட தான் போகணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் யோசிக்கணும், அது அவங்களுடைய உரிமை, அவங்களோட உடல், அதில் அவங்க என்ன பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தான் முடிவு எடுக்க முடியும். நாம் விஷயங்களை சொல்லலாம் வைக்கலாம், ஆனால் முடிவு அவங்க தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 10 மாதம் சுமக்க போகிறது அவங்க தான். நம்ம எல்லோரும் சொல்லுவோம், அப்புறம் லேபர் அவுட்டில் போனப்போ கையை கட்டி வேடிக்கை தான் பார்ப்போம், நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அப்போ அவங்களோட உடலில் அவங்க முடிவு எடுக்க உரிமை இருக்குது. ஆனால் அந்த முடிவு செல்ஃபாக இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட முடிவாக இருக்கக்கூடாது, எக்ஸ்பர்ட்டோட முடிவாக இருக்கணும். ஓகே, தட்ஸ் இட். அதான் நான் சொல்ல நினச்சேன்னா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இந்த மாதிரியான டாப்பிக்கில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்லேயும் அழகாக 2 பேருமே கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட வருகைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. 2 தரப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை விரிக்ஷா கார்டன் சிவகங்கை. மற்றும் ஒரு தமிழா தமிழ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.